இந்த 3 வாரமா நம்ம பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ள இருக்குது, இப்பொழுதே இருக்குது அதெல்லாம். இதெல்லாம் உண்மை. திஸ் இஸ் கால்ட் த பிரசன்ட் கிங்டம். இங்க பார்த்தீங்கன்னா பிரசன்ட் கிங்டம்னு இருக்குது. பழைய ஏற்பாட்டெல்லாம் இப்ப நான் பேசல. த பிரசன்ட் கிங்டம் ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் புதிய ஆதாமாக, புதிய எருசலேம் அவர்தான் ஆசரிப்பு கூடாரமாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவரே நமக்கு புதிய ஏற்பாட்டுல நமக்கு இளைப்பாறுதலை கொடுத்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து வந்து அவர் முடித்து போன நாட்கள் முதலாக தேவனுடைய ராஜ்யத்தை நமக்கு பிரசங்கிக்க சொன்னார். The gospel of the kingdom shall be proclaimed everywhere. அதை நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, நற்செய்தியை தனிப்பட்ட விதத்திலும் சபையாகவும் நம்ம உலகமெங்கும் செய்து கொண்டிருக்கிறோம் கடந்த 2000 வருஷமாக. ஸோ த பிரசன்ட் கிங்டம் அண்ட் த ப்ரொக்ளைம் கிங்டம், தட் இஸ் த கிங்டம் நவ். அதற்கு ஆதாரமாக, அதற்கு சாட்சியாக நாம் வியாதிகளை குணமாக்குகிறோம், பிணியாளிகளை சுஸ்தமாக்குறோம், அந்த அசுத்தாவிகளை துரத்துகிறோம், ரட்சிப்புக்குள்ளே பல பேரை நடத்துகிறோம். இதெல்லாம் இன்னைக்கும் நடந்துகிட்டு இருக்குது. இது திஸ் இஸ் த ப்ரொக்ளைம் கிங்டம். அது வந்து 100க்கு 100 நடக்குதான்னா இல்லை. அது காரணம் முழுசுமா அந்த பர்ஃபெக்ட் கிங்டம் இஸ் yet to come. இந்த பரிபூர்ண ராஜ்யம் வரப்போகிறது. நான் சொன்ன போது அந்த புதிய கடைசியாக இந்த இயேசுவின் 2ஆம் வருகை மாத்திரம் இல்லை, 1000 வருஷம் அரசாட்சி காலம் கூட இன்னொரு ஸ்டேஜ். அது அந்த நாட்களிலே அவர் காட்டுவார். ஆனால் அது முடிஞ்ச உடனே சாத்தானை அவர் முழுசுமாக சாத்தானியும் அவனோடு விழுந்த தூதர்களையும் முழுசுமாக நித்திய அக்கினியில போட்ட பிறகு பரம எருசலேம் வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்குறோம். பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வருது. பட் தியேட்டர் இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ராஜ்யம் என்று சொன்னால், இதனுடைய ராஜ்யம் எங்க நடக்குது? இந்த பூமியில நடக்குது. நாம் பரலோக ராஜ்யம்னு நம்ம பரலோகத்துக்கு போக போறோம்னு நினைக்கிறோம். ஆனால் தேவனுடைய சித்தமோ பரலோக ராஜ்யம் பூலோகத்துக்கு வர வேண்டும். த நியூ ஜெருசலேம், புதிய எருசலேம், மேலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த புதிய எருசலேம் அது இறங்கி பூமிக்கு வரப்போகுது. ஆமேன். அது அப்போதான் வந்து இந்த எல்லாமே கிளைமேக்ஸில் வந்து பர்ஃபெக்ட் கிங்டம் வில் பி எஸ்டாப்ளிஷ். இதை இன்னொரு படமாக கூட அன்னைக்கு காமிச்சேன்னு நினைக்கிறேன் சர்ச்சில். இங்கே சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு இது காட்டுறேன். இது திஸ் இஸ் த டைம் லைன். இந்த இந்த ராஜ்யத்தின் நிறைவேறுதல் எப்படி ஆரம்பிச்சிச்சு? Genesis 1 to 2, and we see that how it is progressing. வரிசையை பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் கிங்டம் அப்படின்றது இந்த காஸ்பல்ஸில் சுவிசேஷத்தில் வந்தது. அதை இன்னைக்கு நம்ம அறிக்கை செய்து கொண்டிருக்கிறோம். பர்ஃபெக்ட் கிங்டம் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரங்களில் நம்ம பார்க்கலாம். இதில் நிறைய டீட்டெயில் இருக்குது. நிறைய சமயம் இந்த 2ஆம் வருகையை குறித்து நிறைய போதிக்கிறாங்க இந்தியாவில். ஆனால் அவங்க போதிக்கிறதுல நிறைய பேரோட தவறு அந்த டீட்டெயிலுக்குள்ளே ரொம்ப நுழைஞ்சிடுறாங்க. இது இவன் இந்த 7 கொம்புனா என்ன, இது என்ன, அதுன்னா அந்த குதிரை சிவப்பு குதிரைன்னு. இது அது வந்து ரொம்ப தேவையில்லை. முக்கியமான தேவை இந்த யூ ஹாவ் டு ஹாவ் த பிக் பிக்சர் ரைட். இது தெரியணும். சபை உபத்திரவ நாட்களில் இங்கே இருக்குமா? அப்படி இல்லைன்னா அதை குறித்து நம்ம எதுக்கு அந்த அளவுக்கு தியானிக்கணும்? அது வேற ஒருவருக்காக எழுதப்பட்டிருக்கு. மேலே 2ஆம் வருகை என்ன, ரகசிய வருகை என்ன, அதை கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதே போல் இயேசு கிறிஸ்து வந்து 1000 வருஷம் அரசாட்சி காலம் ஆண்ட பிறகு என்ன நடக்க போகுது, அதில் நம்ம இருப்போமா இல்லையா, அதை கிளியராக தெரிஞ்சுக்கலாம். இப்படி சில முக்கியமான காரியங்கள் நம்மை பாதிக்கிற காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதுக்கு உட்காந்து இந்த தியாலஜிக்கலாக உட்காந்து இப்போ மாசக்கணக்கில் இதை அக்கு வேற ஆணி வேற போட்டு கடைசியில் பெரிய இந்த பிக் பிக்சரை நிறைய பேர் விட்டுறாங்க. தட் இஸ் நாட் கரெக்ட். யூ ஹேவ் டு கெட் த பிக் பிக்சர் ரைட். நல்லா ஞாபகம் வச்சுக்குவோம். த கிங்டம் இஸ் அ ப்ரெசன்ட் ரியாலிட்டி. தேவனுடைய ராஜ்யம் இன்றைக்கு இருக்கிற உண்மை. அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ விஷன் ஃபார் த ஃபியூச்சர். தேவனுடைய ராஜ்யம் என்பது எதிர்காலத்துக்கு வரப்போகிற ஒரு தரிசனமும் கூட, yet to come. பட் த கிங்டம் இஸ் அன் அட்வான்சிங் ஃபோர்ஸ். இந்த தேவனுடைய ராஜ்யம் என்பது தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார். ஆமென். அதனால கிங்டம் நவ் அண்ட் கிங்டம் yet to come, they are not different.
கிங்டம் நாவ் இன்னைக்கு இருக்கிற ராஜ்யம் எனக்குள்ளே இருக்குது, என்னால் பார்க்க முடியல, ஆனால் அதே ஐடியா தான். தேவன் எனக்குள்ளே அசைவாடி கொண்டிருக்கிறார், தேவன் என்னை ஆண்டு கொண்டிருக்கிறார், தேவனுடைய ஆசீர்வாதங்கள், சமாதானம், சந்தோஷம், அவருடைய தூதர்கள் எனக்கு இது பண்றாங்க, அவரோடு நான் கம்யூனிகேட், இதெல்லாம் எனக்கு உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும், விசுவாசியா நீ உங்களை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ட்ரூ. வரப்போகிற ராஜ்யம் எல்லாருக்கும் அது இருக்க போகுது, உலகம் முழுவதுமா இருக்க போகுது. That's a difference. It's a progressive fulfillment as well as one day இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல திடீர்னு இறங்கி வந்து இந்த யுத்தங்களை செய்வார். அதுவும் நடக்க போகுது. இப்ப அவர் டேவிட் பாசன் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க இங்க. இதெல்லாம் வந்து நாம கிறிஸ்டியன் இதுல இருந்து கொண்டாடல, உலகத்துல இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது. பாருங்க, இயேசு கிறிஸ்து AD 33ல எவ்வளவு கிறிஸ்தவங்க இருந்தாங்க அது பாருங்க. கிட்டத்தட்ட 2000 வரைக்கும் ரொம்ப இல்லை பாருங்க ஜனங்க, கிறிஸ்தவர்கள். இங்கே சாரி, அந்த 1970 60லேருந்து தான் நல்லா அப்படி இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம நினைக்கிறோம் அதுக்கப்புறம் தான் ஜனங்கள் மோசமாக போனாங்கன்னு. பாப்புலேஷன் அதுங்க இன்க்ரீஸ் ஆகும்போது கிறிஸ்தவர்களும் நல்ல அதே டைமில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பித்தாங்க. இந்த இடத்துல அந்த பெர்சன்டேஜாகவும் இன்னைக்கு வரைக்கும் நல்லா கீப் அப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாருங்க, இந்த அடுத்த படத்தை பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டில் இருக்கிறது கிறிஸ்டியன்ஸ். உலகத்தில் இருக்கிற விதவிதமான மதங்கள் என்று போட்டிருக்குது. 2020-24 வரைக்கும் கொடுத்துருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது. இல்லை அதில் பெந்தகோஸ்தேன்னு போட்டிருக்கிறது ஆவிக்குரியதும் அந்த டாட்டா போட்டிருக்கு பாருங்க. அதுவும் பாருங்க எவ்வளவு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சு. அப்படி 1970-80க்கு அப்புறம் அடிக்க மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஏனென்றால் ஆப்பிரிக்கா, சைனாவில், பிரேசிலில், சவுத் அமெரிக்கா, இங்கே எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுதோ அதெல்லாம் மெயினாக பெந்தகோஸ்தே சபைகளில் தான் மூலமாக புதுசாக வந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மற்ற மதங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே தான் இருக்குது இன்னைக்கும். ஈவன் தோ முஸ்லீம்ஸ் ஆர் இன்க்ரீஸிங், பட் தே ஆர் ஸ்டில் கீப்பிங் த சேம் டிஸ்டன்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்குவோம். ஏற்கனவே எல்லாரும் சொன்னாங்க, இது வந்து நாளைக்கு இன்னும் நல்லா தீவிரமாக படிப்போம். மத்தேயு 13:29-30. ஆண்டவர் நிச்சயமாக வருவார். ஆனால் இயேசுவே சொன்னார், நமக்கு பொறுப்பு கொடுத்துருக்கார். இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் முழுவதும் எல்லா தேசங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படணும். அதற்கப்புறம் தான் அந்த முடிவு வரணும். இயேசு கிறிஸ்து திரும்ப மகிமையாய் வரப்போறார் வெண் குதிரையில் என்பது உண்மை. வெளிப்படுத்தின விசேஷம் 19ல் இருக்குது. அதற்கு உங்களுக்கும் எனக்கும் பொறுப்பு கொடுத்திருக்காரு. So both are true. He's going to suddenly appear, but you and I also have a responsibility to progressively move towards that climax. இது வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கலாம். அவர் வரும்போது சாத்தானும் அவனுடைய சேனைகளும் கடைசியாக இயேசு கிறிஸ்து 2வது முறையில் தோற்கடிக்கப்படும். 1000 வருஷம் அவனை சாத்தானை கட்டி போட போகிறான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிர்த்தெழுக்கப்பட்ட விசுவாசிகளோடு சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுவார். அப்போ அவங்க எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியை மறித்தவங்க எல்லாம் உயிர் தெழும்பி இயேசுவோடு 1000 வருஷ காலம் அரசாட்சி செய்வாங்க. இந்த உலகத்தில், பரலோகத்தில் இல்லை, இங்கே உங்கள் ஊரில், நாகர்கோயிலில், சென்னையில் இயேசு ஆளுகை செய்ய போகிறார் அவருடைய தூதர்களோடு. ஆமென். பைபிளில் எங்கேயும் இல்லை உங்கள் ஊரெல்லாம் அழிக்கப்படும், அந்த ஊர்களை ஆளுகை செய்ய போகிறார். அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்னபடி சாத்தான் கொஞ்ச நாட்கள், அதுக்கு காரணம் இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம் ஒய் இஸ் லெட் அவுட். அவன் வெளியே விடப்படும் போது அவன் ஒரு ஜனங்களை ஏமாற்றி, இங்கே அங்கே வாழ்ந்த ஜனங்களில் கொஞ்சம் பேரை ஏமாற்றி இயேசுவோட யுத்தம் செய்ய வருவான். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முழு ஜெயத்தோடு இந்த புதிய வானம் புதிய பூமி இறங்கி வந்து இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும். ஆமென். முக்கியமான காரியம், கர்த்தராகிய தேவன் இந்த உலகத்து மேல அவர் கைவிடவில்லை. அந்த வித்யா சொன்ன மாதிரி
ஒரு பக்கம் பெசிமிஸ்ட். நம்ம சீக்கிரமா ஓடிரணும் பரலோகத்துக்கு. நான் ரட்சிக்கப்பட்டு நான் பல வருஷம் இந்தியால இருந்தேன். 10 வருஷத்துக்கு மேல நான் ரட்சிக்கப்பட்டு இந்தியால இருந்தபோது, நான் போய்க் கொண்டிருந்த சபைகள்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க. சீக்கிரம் போயிருவோம், சீக்கிரம் போயிருவோம். ஒரு மேகசினே வரும். ஹெரால்ட் ஆஃப் ஹிஸ் கமிங்ன்னு. எல்லாம் கணக்கு பார்த்துக்கிடணும். இது நடக்குது, இது நடக்குது. சீக்கிரமா வந்துருவார். சரி வெளிய நின்னு மேல பார்த்துக்கிட்டே இருப்போம். நெறைய பேரு என்னத்துக்கு படிச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துருவார் இயேசு கிறிஸ்து. நீ எங்க வேலைக்கெல்லாம் கல்யாணம்லாம் ஆகாது. அதுக்குள்ள வந்துருவாருன்னு இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம் மேல. அ இட்ஸ் அ வெரி நெகட்டிவ் ஆட்டிட்யூட். எவ்வளவு பேர முடிஞ்ச அளவுக்கு சேர்த்துட்டு போங்க. ஆனா உங்க முக்கியம் என்னன்னா, நீங்க பறந்துரணும். இயேசு கிறிஸ்து வரும்போது. இந்த ஐடியால இருந்தோம். அப்படிப்பட்ட ஒரு சபையில இருந்து நான் அமெரிக்காவுக்கு போனபோது, அடுத்த எக்ஸ்ட்ரீம்ல ஒரு சபைக்கு போய் சேர்ந்தேன். அவங்க ராஜ்யம் இங்க வந்துருச்சு. இங்க தான். இங்க தான் இருக்கிறோம். தேவன் இந்த 1000 வருஷ அரசாட்சி காலத்திலே இருக்கிறோம்னு சொல்லி நம்புனாங்க. ரொம்ப ஒரு அப்பாவியான ஆட்கள். ரொம்ப நம்புனாங்க. ஆனா அப்படிப்பட்ட சபையும் நான் பார்த்தப்ப, அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தபோது அவங்களால அத எக்ஸ்ப்ளைன் பண்ணவே முடியல. ரொம்ப நொந்து போய் விசுவாசத்துல இருந்து தளர்ந்து போயிட்டாங்க. ஸோ இந்த 2யும் நான் என்னுடைய என்னுடைய அ அ முதல் 20 வருஷத்துல நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல பார்த்துருக்கேன் 2 சபைகளையும். இது 2மே அவர் டேவிட் பாஸ்டன் சொல்லிக் குடுக்குற மாரி போத் ஆர் இம்மெச்சூர். அப்படி அ ச அப்படி சபைகள்ல இருந்தீங்கன்னா, அந்த பேச்சுலயும் நம்ம வரக்கூடாது. ஆ எல்லாம் அப்படிதான் போயிடுச்சு. எல்லாம் உலகமே மோசமா போயிருச்சுன்னு. உங்க அப்பா, உங்க தாத்தாலாம் அப்படிதான் சொன்னாங்க. உலகம் மோசமா போயிருச்சு. இட்ஸ் இட்ஸ் ஆல்வேஸ் த கேஸ். அதனால எப்பொழுதும் 2யும் நம்ப சொல்ல கற்றுக்கொள்ளணும். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று சொல்லுகிற நாம் ஒருவர் பார்க்கும்போது மாரநாதா என்று வாழ்த்தவும் செய்யணும். 2க்கும் முரணே கிடையாது. 2ம் உண்மை. அட் த சேம் டைம் போத் ஆர் ட்ரூ. பிகாஸ் வென் யூ ஆர் எக்ஸ்பீரியன்சிங் காட்ஸ் கிங்டம், யூ நோ த பீஸ். உனக்கு உனக்கு இந்த ராஜ்யத்தை நீ அனுபவிக்கும்போது, உனக்குள்ள இருக்கிற சந்தோஷம், சமாதானம் உனக்கு தெரியும். அதே சந்தோஷம், சமாதானம் எல்லாருக்கும் நிச்சயமாய், நித்தியமாய் வரணும்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரணும். அதுவும் வேணும். ஆமென்.